அதாவது இன்னைக்கு காந்தியடிகள் பிறந்த தினம். அதே நேரத்தில் நமது கருணாநிதி காமராஜர் ஐயாவோட நினைவு தினம். இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் காந்திக்கும் காமராஜருக்கும் உள்ள ஒற்றுமை. காந்தி பிறந்த அதே தினத்தில் காமராஜர் பிறந்த தினம். இது வந்து ஒரு பெரிய இதுவாக தான் பார்க்க முடியும். ரெண்டு பேரும் உள்ள ஒற்றுமை, காந்தியும் காமராஜரும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ இந்த ஸ்டைலில் வரக்கூடிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அதாவது காந்தினா நீங்கள் ரூபா நோட்டில் தான் பார்க்குறீங்க. ஆனால் பாடப்புத்தகம்லாம் காந்தியோட சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா கூட கேள்விக்குறியாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த சுதந்திரமாக ஆடி பாடி பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடுறீங்க. இதெல்லாம் மூளை விட்டுவிட்டா தன் நலம் கருதாமல், சுயநலம் இல்லாமல், பொதுநல தொண்டோடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக லண்டன் ஸ்டெண்டு பாரிஸ் பட்டம் பெற்று, பிறகு சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் வந்து அவர் வந்து பணிபுரிந்து அங்கு இழைக்கப்பட்ட கருப்பின மக்களுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்து அந்த ஒரு அண்ணல் மகாத்மா அந்த தென்னாப்பிரிக்காவில் முதல்ல போராட்டம் தொடங்குறாரு. கருப்பின மக்களுக்காக தொடங்கி அதில் வெற்றி பெறாரு. ஒரு ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அவர் வந்து கருப்பின மக்கள் இந்த முதல் வகுப்பு பயணம் செய்யக்கூடாது. ஆனால் காந்தி எடுத்த டிக்கெட் முதல் வகுப்பு டிக்கெட்டு. ஆனால் மதியமர்கள் வெளியே தூக்கி இருந்தார்கள். அதே இடத்து மிகப்பெரிய போராட்டம் கண்டு வெற்றி கண்டு பிறகு அதே இடத்த ஜோகன்ஸ்பர்க்கில் காந்திக்கு சிலை அமைத்து குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கணும் அவருடைய கடின உழைப்பு, போராட்ட குணம், போராட்ட களங்கள் எது வந்தாலும் துணிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய காலம் கொண்டு தான் காந்தி. அதில் வந்து அவர் எந்த நேரத்திலும் அதனுடைய ஒரு அகிம்சை ட்ராக் விட்டு மாறந்தே கிடையாது. அது சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், லண்டன் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், தென் தமிழகம் எங்கே வந்தாலும் அவர் வந்து அகிம்சை விட்டு தான் போராட்டம் பண்ணிருக்காரு. பல முறை சிறை சென்றிருக்காரு. அவர் வந்து 1914 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. ரவுலட் சட்டம், ஆட்சிக்கு சட்டத்தை கொண்டிருக்காரு, எதிர்த்து போராடிருக்காரு. அப்புறம் வெள்ளையணி வெளியேறு இயக்கம் அது பண்ணிருக்காரு. அவருடைய போராட்டத்தில் மிக முக்கியமான வந்து 1931 நடைபெற்ற மார்ச் மாதத்தில் உப்பு சத்தியாகிரகம். அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டமாக மாறிச்சு. அதில் வந்து அதாவது ஒரு உப்புக்கு மட்டும் டேக்ஸ் போட்டாங்க. அந்த டேக்ஸ் ஏற்றி அது வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி இந்திய அளவில் வந்து பேசும் பொருளாக்கப்பட்டது. உலக அளவில் பேசும்போது காந்தியோட சால்ட் மாறிச்சு. ஆனால் இப்பொழுது நிலைமையில இந்தியாவில் எவ்வளோ டேக்ஸ் சொன்னாங்க, ஜிஎஸ்டிங்கிற பேரில் குட் சேல்ஸ் டேக்ஸ் சொல்லி வாங்கினாங்க, இன்னும் டேக்ஸ் வாங்க. இந்த டேக்ஸ் மக்களிடம் சரி, பொதுமக்களிடம் சரி ஒரு வர்த்தனை எங்க எதிர்ப்பு வரல. இந்த டேக்ஸே வந்து ஒரு கொள்ளடிக்கிற டேக்காக தான் இப்போ இருக்கு. அநியாய டேக்ஸ் இருக்கு. இது எல்லா டேக்ஸ் வந்து பப்ளிக் மேலே தான் விழுது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்தாலும் பப்ளிக் அவங்க கையிலேருந்து தான் போகக்கூடிய அமௌண்ட் தான் அது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த பையன் மைக் பிடிக்கிறாரு, இவருக்கு இவருடைய வருமானத்துக்கு ஒரு டேக்ஸ் ஜிஎஸ்டி போகுது. எல்லாமே பாமர மக்கள், சாமானிய மக்கள் மட்டும் தான் இது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவருடைய வாங்கி கொடுத்த சுதந்திரம் போராட்டங்கள் உங்கள் மனதில் நிற்கிறது. அதுக்காக அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களும் அதே நேரத்தில் காமன் நினைவு தினத்தையும் அனுசரித்து தெரிவித்து மிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.